படம் வேறு லெவலில் இருக்குது. ஒரு பிக் கமர்ஷியல் சினிமாவாக இருக்கும். தென் ஆர்ஜே பாலாஜி சார் கிட்டேருந்து ஆர்ஜே பாலாஜி அண்ணா கிட்டேருந்து இப்படி ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தென் சூர்யா சார் ஆக்டிங் பற்றி சொல்கிறது நம்ம யாருக்குமே தகுதி இல்லை. அவரோட ஆக்டிங்கும் வேறு லெவலில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோல் பிளாக்கு, கிளைமேக்ஸு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த ஃபேக் ரிவ்யூஸ்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. இங்கே வந்திருக்கிறது எல்லாமே சூர்யா சார் ஃபேன் மட்டும் கிடையாது, நேச்சுரல் ஃபேன்ஸும் இருக்காங்க. தயவு செஞ்சு வாங்க, திருவிழாவை கொண்டாடிட்டு போங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா ஒரு சாமி படம் திருவிழா மாதிரி வந்திருக்கு. கருப்பனை பார்த்துட்டு போங்க. அதான் த்ரிஷா கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சூர்யா சார் கூடயே ட்ராவல் ஆகும். நீங்கள் ஹீரோயின்னு சொல்ல முடியாது, அவங்க ஒரு சைட் கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்க. ஜோடி கிடையாது, பேர் கிடையாது. இது இல்லாமல் எங்கள் முதல்வர் அவர்களுக்கு நன்றி. இது என்னென்னா 9 AM ஷோ கொடுத்தாரு. 2 நாள் கொடுத்தோம், ஒரு நாள் போட முடியல. ஏன்னா சில பிரச்சனைகளால் போட முடியல. சூர்யாண்ணா, ஒரே ஒரு ரிக்வஸ்ட் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தயவு செஞ்சு அந்த உங்கள் சரௌண்டிங் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து வெளில வாங்க. உங்களுக்கோசரம் உங்களை பார்க்குறதுக்கு, அதுவும் எப்படி பார்க்குறாங்கன்றது இவ்வளோ கூட்டத்தை பார்த்தே தெரியும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு வெளில வாங்க. நேற்று வந்து இந்த படம் கண்டிப்பாக ஒரு 60 கோடியாவது வேர்ல்டு வைடில் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் அதே பீக்கில் தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஷோ தான் முடிவு பண்ணோம். ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஓவரால் நான் ஒரு சூர்யா ஃபேனாக சொல்லணுன்னா 10க்கு 10 கொடுக்கலாம். இப்போங்கிறத விட அது எப்படி சொல்கிறதுனே தெரில ப்ரோ. அந்தளவுக்கு பயங்கரமாக வந்திருக்கு ப்ரோ. ஸோ படம் சூப்பரும் ப்ரோ. சூர்யா சார் ஆக்டிங் சொல்லவா வேணும் ப்ரோ. பயங்கரமாக பண்ணியிருக்காரு ப்ரோ. உள்ளே சொல்லப்போனால் ஆக்டிங் இல்லை, தாண்டம் ஆடி இருக்காரு தலைவர், அவ்வளோதான். த்ரிஷா மேமும் பயங்கரமாக மெயின் லீடு தான், கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணார். அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல். கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே எங்களுக்கு உட்கார முடியல ப்ரோ சீட்டில். ப்ரோ என்ட்ரி, சூர்யா என்ட்ரிலாம் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் இன்ட்ரோலுக்கு முன்னாடிலாம் சீன்லாம் பயங்கரமான சீன் ப்ரோ. அந்த மியூசிக் போட்டாரு பாருங்க, அந்த வரப்பா சாங்கு சரியான இது ப்ரோ. தேட்டரே இது ஆயிடுச்சு ப்ரோ. அதான் ப்ரோ எவ்வளோ ட்ரோல் பண்ணாங்க அவரை வந்து. அவர் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், லைனாக ஃபுல்லாக வரிசையாக தான் இது படம் ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தான் பண்ண போகிறாரு அடுத்து ப்ரோ. எல்லா சீனுமே பிடிச்சிருந்து ப்ரோ. ஒரு சீனு கூட இது லேகாக போகணுன்னு சொல்லவே முடியாது. ஒரு சீனும் பார்த்து 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 செதுக்கிட்டாப்புல படத்தை. இல்லை கண்டிப்பாக நானாக டவுட் இப்போ நானாக சூர்யானா ஃபேன் தான். கொஞ்சம் சந்தேகப்பட்டேன், எப்படி இவ்வளோ பெரிய ஆக்டர் இருக்குது, எப்படி வில்லனா செட் ஆகும்னு சந்தேகப்பட்டேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு காமெடியான வில்லனும் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடியாக வில்லனும் கொஞ்சம் சீரியஸாகவும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது, செட் ஆகிருக்கு. ஓவரால் படம் ஒரு ஃபுல் மீல்ஸை சாப்பிட்ட மாதிரி. இன்றைக்கி எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ண மாதிரி இருக்குது படம். தேங்க்ஸ். உண்மையாகவே பர்த்டே எனக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் ரொம்ப எதிர்பார்த்தேன் அந்த படத்தை. எதிர்பார்த்ததுக்கு ரொம்ப நல்லா வந்துருக்கு ப்ரோ. இவ்வளோ தடைகளை தாண்டி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கும் போது எங்கள் ஃபேன்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நேரில் போய் விட்னஸ் பண்ணி இதுதான்டா கம்பேக் அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. கருப்பனே வந்து நேரில் இறங்கின மாதிரி தான் எல்லோரும் உள்ளே ஆடிக்கிட்டு இருந்தோம். வெளில வந்து ஆடினதை விட உள்ளே வந்து ஆடினது நீங்களாம் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அழகாக அவங்க சொன்ன மாதிரி தான் எமோஷனல் சீன்ஸில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபேன்ஸுக்கான சீன்ஸ் மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே மாசாக இருந்துச்சு. என்னங்க நிறைய பேர் ஆடினாங்க. நாங்களாம் நிறைய பேர் சாமி வந்துச்சா இல்லை வந்த மாதிரி ஆடினாங்களான்னு தெரில. ஆனால் எல்லோரும் வேறு மாதிரி ஆடினாங்க. லைக் சாயோட மியூசிக் தான் எல்லாமே எலிவேட் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். சாயோட மியூசிக் வேறு லெவல் இருந்துச்சு. அவரோட ஃபைட் சீன்ஸ், அவரோட அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே எலிவேட் பண்ணது சாயோட மியூசிக் தான். ஆர்ஜேபி சூர்யா காம்போ, அந்த ஆப்போசிட் ரோல் காம்போ செம்மையாக இருந்துச்சு. த்ரிஷா செம்மையாக நடிச்சிருந்தாங்க. எல்லா கேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் தான் இது. யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம். லைக் ஏன் நான் சொல்கிறேன்னா, ரெஃபரன்சஸ் நிறையா இருக்குது, சர்ப்ரைசஸ் நிறையா இருக்குது. மற்ற ஃபேன்ஸும் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. நிறையா ரெஃபரன்சஸ் இருக்குது. நீங்கள் கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. ஆர்ஜே பாலாஜி சொல்லவே வேணாங்க. டைரக்ஷன் வேறு லெவல் இருக்கும், ஆக்டிங் வேறு லெவல் இருக்குன்னு தெரியும். பட் ஆனால் வந்து சூர்யா அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரினா வந்து பரவாயில்ல. ஒன் வேர்டில் கருப்பசாமின்னு சொன்னாலே சாமி என்னங்க சொல்ல முடியும், எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். கருப்பசாமிங்க, அவ்வளோதாங்க. அது ஆர்ஜேபி பிரிச்சுட்டார் ப்ரோ. சூர்யா எப்படி யூஸ் பண்ணால் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. கிங் கம்மி ஃபாரிஸ் தோணுனார்ல, ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு. அவ்வளோதான் ப்ரோ. படம் ஃபுல்லாக என்ஜாய் தான். ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து கதையை செட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். சூர்யா வரலன்னு 30 மினிட்ஸ் சூர்யா வர மாட்டார். சூர்யா வந்ததுலேருந்து எண்டு வரைக்கும் பிளாஸ்ட் தான். சீட்லேயே உட்கார மாட்டீங்க நீங்கள்.
மாஸ் மூமெண்ட்ஸாக கண்டினியூஸாக மாஸ் மூமெண்ட்ஸ் தான். ஒரு 5 நிமிஷம் கேப் இருக்கும், திரும்ப ஒரு பிளாஸ் மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபுல்லாக தான் கத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மியூசிக் சவுண்டு கூட கேட்கல, கத்திக்கிட்டே இருக்கேன் நான் பார்த்துட்டு. எனக்குலாம் அப்படி வாயில் கை வச்சு இப்படி உட்காந்துருக்கேன். சூர்யா அந்த மாதிரி பார்த்தே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இப்படிலாம் பார்க்கணும்னு நினச்சோமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் அவர் அவ்வளோ யூஸ் பண்ணல. இவருக்கு கேப்பபிலிட்டி இருக்குல்ல, அது யூஸ் பண்ணல. இதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் மாஸ் கமர்ஷியலில் கொண்டு வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாம் பிடிச்சிச்சு ப்ரோ. சூர்யா யூஸ் பண்ண விதம், சின்ன சின்ன கேரக்டரும் எப்படி சொல்கிறது, அவங்க ரோலை ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், எதுவுமே தேவைன்னு சொல்ல முடியாது. த்ரிஷா நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் ஜோடி நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய வந்துச்சு ப்ரோ. த்ரிஷாவுக்கும் சூர்யாவுக்கும் வரல, சூர்யாவுக்கு நிறைய ரெட்ரோ சாங்ஸ் வந்துச்சு. வேற லெவல் ப்ரோ. நிறைய ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. சூர்யா படம் நிறைய ரெஃபரன்ஸு, மற்ற படம் ரெஃபரன்ஸும் நிறையா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருக்குது படம், சூப்பராக இருக்குது. எல்லாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்குறேன். ரெட்ரோவே கம்பேக் தான், இது வேறு லெவல் ஹிட்டு. செம்மையாக படம். கருப்பசாமியே வந்த மாதிரி இருந்துச்சுங்க, அவ்வளோதான். இதுக்கு வேலை என்ன, தேட்டரில் எல்லாருமே அருள் வாங்கி போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எல்லாருமே செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இதில் இவனே சாமி மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாங்க உள்ள. சூப்பராக கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. செம்மையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. த்ரிஷாவுக்கும் நல்ல கேரக்டரே கொடுத்துருக்காங்க. நான் கூட நல்லா இருக்கான்னு நினச்சேன். ஆமாம், படத்தோடு ட்ராவல் பண்ணுறாங்க. நல்ல கேரக்டரே த்ரிஷாக்கு பண்ணியிருக்காங்க. ஓவராலாக படம் செம்ம பிளாக் பஸ்டர் தான். எல்லோரும் போய் பார்த்துருக்கேன். வந்துருக்கு ப்ரோ. இது வந்து ஒரு கமர்ஷியலாக ரூரல் சைடில் எடுத்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. எனக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சாயபேங்கர் பிரித்து மேஞ்சிட்டாரு. பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ராத்ராசனோட சாங் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. இல்லை ப்ரோ, இது வந்து ஸ்டோரின்னு பார்க்கும்போது ஒரு நார்மலான ஸ்டோரி தான். ஆனால் இது வந்து சூர்யா சாரோட அந்த சாமி மாதிரி அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அது சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது விஷுவலாக. இல்லை ப்ரோ, கங்குவா வந்து எனக்கு அவ்வளோவா இதாகல. பட் ரெட்ரோ ஓகேவாக இருந்துச்சு. இது நல்லா இருக்குது ப்ரோ. இது ஒரு ஜாலியாக ஃபேமிலியாக வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, ஆர்ஜே பாலாஜி அவர் கொடுத்த ரோலை வந்து நீட்டாகவே பண்ணியிருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காரு. டேரக்ஷனுமே வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப எங்கேயுமே லேக் அடிக்கிற மாதிரி அப்பெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நேற்றே வந்து படம் வந்திருக்கலாம். நிறைய பேர் வந்து அதுவுமே அப்டேட் வந்து விட மாட்றாங்க. இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அதுவும் விட மாட்றாங்க. இப்போது கேன்சல்னு ஃபஸ்ட்டே முன்னாடியே சொல்லியிருக்கலாம். எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வந்து கேன்சலுங்கிறாங்க. ப்ராப்பராக வந்து இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்க மாட்றாங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு பார்க்கலாம். சாங்ஸ் எல்லாமே மெயினாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். நல்லா ஜோவியலாக இருந்துச்சு. த்ரிஷா மேம் ஓரளவுக்கு மற்ற ரோல்ஸ் மாதிரி இல்லாமல் இது மாதிரி காமாக செட்டில்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஒன் வேர்டில் கண்டிப்பாக இது ஒரு காட் மோடான படம் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. கருப்பன் உள்ளுக்குள்ளே இறங்கி வேட்டைக்கு கருப்பன் வந்து தயாராகிட்டார். ஸோ இன்றைக்கி கருப்பு அப்படின்னு சொல்லணும்னா ஒரு திருவிழாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாயை போட்டு உட்கார வச்சு இலையை போட்டு தண்ணி தெளித்து ஒரு அறுசுவை விருந்து கெடா விருந்து கொடுத்தா அதை சாப்பிட்டா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து ஆர்ஜே பாலாஜி சார் கொடுத்துட்டாரு. சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் சரி, டைரக்ஷன் சரி, கருப்பு ஹோல் டீமுமே வந்துட்டு படக்குழுவினர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. டே நைட்டு ஒர்க் பண்ணினாங்க. நானும் கருப்பு ஷூட்டிங்கில் இருந்திருந்தேன். ஒரு 30-40 நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். டே நைட்டு சாப்பிடாமல் இருந்தோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய பேர் கஷ்டப்பட்டதாங்க ஒரு படம். அந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ தேட்டரில் வந்து பாருங்கள். ஒரிஜினாலிட்டி ஃபீல் வந்து உணர்வுபூர்வமாக கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தா தான் தெரியும். செல்லை பார்க்குறது ப்ரோ. கருப்பு படம் திருவிழா வந்து இன்றைக்கி தான் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. கருப்பு திரைப்படத்துடைய திருவிழா வந்து ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணாங்கள்ல, அந்நேரிலேருந்தே வந்து திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்குது. ஸோ அந்த திருவிழாவுக்கு எல்லோரும் வந்து பாருங்கள். திருவிழா வந்து சிறப்பாக இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அறுசுவை கிடா விருந்து வந்து உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதை நீங்கள் சாப்பிட்டு ஃபீல் பண்ணி பாருங்கள். தேட்டருக்கு வாங்க. தேட்டர் மீன்ஸ் கோயில். தேட்டரில் வந்துட்டு ஸ்க்ரீனை பிரிச்சுட்டு கருப்பன் இறங்குவார். ஒவ்வொரு சீனும் அப்படியே
அப்படி இருக்கும் ப்ரோ. கருப்பா வெறப்பா பொறுப்பா இன்னைக்கு சிறப்பாக இறங்கியிருக்காரு. ஸோ கருப்பை எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி நன்றி. கருப்பு இந்த 2026 இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் வந்துட்டோம். ஸோ எதனா ஒரு ஃப்ளாப் வராதா, நம்மளும் மொக்கையாக பேசி வைரல் இல்லைன்னு ஆசையாக தான் இருக்கிறேன். நான் எப்பவுமே பாசிட்டிவாக தான் பேசுவேன். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும், எனக்கு சினிமாவும் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இது வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு மிஸ்டர் ஆர்ஜே பாலாஜி அவரோட காம்போவில் மிஸ்டர் சூர்யா சார் அண்ணன். ஸோ எல்லாரோட டைரக்ஷன் ப்ளஸ் ஆக்டிங் எல்லாம் த்ரிஷா மேம் அவங்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டில் வந்து சாய் அபிநயிக்கிற அவங்க மியூசிக்கில் பிச்சு பெள்ள எடுத்துக்காங்க. ஃபேமிலிக்கு உண்டான ஆடியன்ஸான உண்டான படம். இதில் வந்து என்னென்னா நம்ம ட்ரெடிஷ்னல் காட் கருப்பு சுவாமி அந்த ஒரு ஒன்லைன் எடுத்து நீதிக்கும் அநீதிக்கும் உண்டான விஷயத்தை வந்து நீதி தான் ஜெயிக்கும் சொல்லி ஒரு ஒன்லைனை வந்து அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐயா. புரியுங்க ஆமாங்க ஐயா, சாமி ஆட வைப்பார்ல. காந்தாரா படம் பார்க்கும்போது எல்லாமே ஆடினாங்க, நான் இல்லைன்னு இல்லை. ஸோ அதேமாதிரி கருப்பு சாமி வரும்போது நான் கருப்பு சாமி கும்பிட்ற ஆள், நான் மாலை போடுவேன். கருப்பு சாமி தான் எங்கள் காவல் தெய்வம். அவர் வந்து வீட்டிலே இருப்பார், எங்களால் தங்குவார். அவர் வந்து உணரும் போது அந்த கேரக்டர் வந்து அந்த கருப்பு சாமியாக வந்து நிற்கும் போது சூர்யானா மாதிரி தெரியல, ஃபுல்லாக சாமியாகவே தெரிஞ்சுது எனக்கு. ஆடுறாரு, வேற லெவலில் குடிக்கிறாரு, சுருட்டு பிடிக்கிறாரு. அந்த சாமி என்ன பண்ணுவாங்களோ நம்மளோட இப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து இந்த நவீன உலகத்தை டெக்னாலஜி வளர்ந்தனால சாமியை மறந்துட்டானுங்க, சாமி இல்லைன்றானுங்க, காமெடி பண்ணுகிறானுங்க. நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் பிறந்ததுக்கும் நான் பிறந்ததுக்கும் கடவுள் தான் காரணம். அவர் நினச்சாதான் நம்ம இப்போ நான் கூட வளர்ந்துருக்கேன்னா ஏதோ ஒரு வளர்ந்துருக்கேன் இந்த சினி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பேசுகிறேன். அதுக்கு காரணம் என் தெய்வம் தான். அவர் போட்ட பிக்சர் தான் நான் வாழ்ந்துருக்கிறேன். அதை இப்போ கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன், காமெடி பீஸுங்களுக்குலாம் சொல்கிறேன். அவன் சாகும்போது கடவுளை வந்து இப்படி காமிப்பார், இந்த புஷ்ஷுன்னு இப்படி காமிப்பார். அது படத்தில் இது நடக்கும். நிறைய பேர் வந்து நாத்திகவாதியெல்லாம் பேசியிருப்பானுங்களா, அதெல்லாம் காமெடிங்க தான் நான் சொல்கிறேன். அது பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் தெரியும் யாருன்னு, நான் பேச சொல்ல விரும்பலை. சாகும்போது கடவுள்னால் என்னென்னு தெரியும், அதுதான் விஷயம். கடவுளை பற்றி தான் சொல்கிறது, ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான் அது. ஃபேமிலி ஆடியன்ஸு குடும்பத்தோட எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய படம். குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணுற படம் தான் அது. பிளாக் பஸ்டருங்க, 9 மார்க் கொடுப்பேன். நல்லா வந்து கலெக்ஷன் கொடுக்க வேண்டிய படம், பிளாக் பஸ்டர் படம். தேங்க்யூ.